ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி பிளான் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பக்லி ஆப்போட நான் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்போட ஆல்ரெடி அப்டேட் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஆஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். விட்ராவல் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு சில டீமுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ மொத்தமாகவே விட்ராவல் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து சுதந்திர தின விழா, எல்லாத்துக்குமே சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ஆஃபராக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, போட்ட அமௌண்ட்டு ஒரே நாளில், அதாவது நீங்கள் 4000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒன் டேல 4200 கொடுக்குறாங்களா. லாங் டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ ஒரு 4000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட டெய்லி இன்கம் வெறும் 200, 220 இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். பட் இதில் பாருங்களேன், 4000 இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி வந்துட்டு 4200, அதாவது டெய்லியுமே கொடுக்காங்க. 10 நாளைக்கு கொடுக்காங்க. இது வந்து அந்த டேஸ் முடிஞ்ச பிறகு கூட கிடையாது. டெய்லி இன்கம், டெய்லி விட்ராவல் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. பட் எல்லா சைடுமே விட்ராவல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேவா? லாஸ்ட்டாக வந்தது எங்களோட டீமுக்கு தான் விட்ராவல் வந்துச்சு. ஸோ அதோட சைடு எல்லா சைடுமே விட்ராவல் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போவும் மெம்பர்ஸ் வந்து என்ன புலம்புறீங்க அப்படின்னா, விட்ராவல் வந்து கொடுப்போம்னு சொல்லி கஸ்டமர் சர்வீஸ் சைடு வந்து பிராட்கார்ட்ஸில் மெசேஜ் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆப்பில் நமக்கு ஆஃபர்ஸ் அதிகமாக போட்டுட்டாங்க அப்படின்னாலே அந்த ஆப் க்ளோஸ்டு தான். பட் நீங்கள் இன்னுமே விட்ராவல் வரும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து இருக்காதீங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து இன்னும் மெம்பர்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணி ப்ராடக்ட்டை பை பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இன்னும் ப்ராடக்ட் கொடுத்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆப் பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் ஆயிடுச்சு. விட்ராவல் வரலை அப்படின்னாலே, லாஸ்ட் விட்ராவல் வந்ததே 10ஆம் விட்ரா 11ஆம் வந்துருது. ஓகேவா? 11ஆம் விட்ரா வந்து அதுக்கப்புறம் ஸ்டாப். 11ஆம் விட்ராவல் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா 11ஆம் விட்ரா வந்து 12ஆம் வரணும். அதுலேருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆஃபர்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ கஸ்டமர் சர்வீஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு 2 டேஸ்க்கு வந்துட்டு விட்ராவல் வரல அப்படின்னா, ஸோ 1 or 2, 3 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. 3 டேஸ் கம்ப்ளீட் ஆன உடனே கேட்டோம் அப்படின்னா, சாரி, இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறனால பேங்க் வந்து ஹாலிடே, அப்புறம் சாட்டர்டே சண்டேயும் இந்த மாதிரி ஹாலிடே தான். நான் வந்து மண்டே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே பேங்க்கில் போய் நான் வந்து கேட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படி ஒரு மெசேஜ் வந்து எல்லாத்துக்கும் போட்டு விட்றாங்க. இன்னொன்று பிராட்கார்ட்ஸில் அவங்க மெசேஜ் போடுறாங்க. உங்களுக்கு ப்ரைவேட்டாக தனியாலாம் அவங்க மெசேஜ் பண்ணல. சரியா? எல்லாரும் பக்லியில் ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே அந்த மெசேஜ் வந்து போயிருக்கும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து சாரி, உங்கள் விட்ரா வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு, கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்து போட்டு விட்றாங்க. இதை பார்த்து நிறைய மெம்பர்ஸ் என்ன நினைக்கிங்க அப்படின்னா, விட்ராவல் அவங்க ப்ராமிஸ்லாம் பண்ணுறாங்க, விட்ராவல் கொடுக்குறவங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிங்க. ஒரு ஆப் பொறுத்த வரைக்கும் நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒரு ஆஃபர்ஸ் போட்டுட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வந்துருங்க. நீங்கள் மீண்டும் மீண்டும் அதை பார்த்துட்டே இருக்க மோஸ்ட்ல உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் தான் இன்னும் அதிகமாகும். ஓகேவா? ஏன்னா இந்த ஆப் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இதில் லாஸ்ட் ப்ராடக்ட் பாருங்கள், 50,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 65 ரூபா. அப்போது இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு அவங்க 15,000 ப்ராஃபிட் எடுக்க முடியுமா? ஆப் விட்ராவல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க ப்ராடக்ட் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆப் பொறுத்த வரைக்கும், பக்லி பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் ஆயிடுச்சு. யாருமே, அதாவது நார்மல் மெம்பர்ஸ் தான், இப்போ ஆப்ஸ் ஓரளவு யூஸ் பண்ணுற மெம்பர்ஸ் கூட தெரியும் இந்த மாதிரி, சரி இது ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. நார்மலாக இருக்கிற மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி விட்ராவல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் அமௌண்ட் போட வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் எந்த ஒரு ரூபா கூட நீங்கள் பக்லியில் ரீசார்ஜ் வந்து பண்ணாதீங்க. பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து லாஸ் தான். ஓகேவா? ஏன்னா இனிமேல் பாருங்களேன், வேலெட்டில் இருக்க அமௌண்ட் வச்சு கூட பை பண்ண முடியாது. ரீசார்ஜ் வேலெட் தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஆப் பொறுத்த வரைக்கும் விட்ராவல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் ஆஃபர் போட்டு க்ளோசிங் ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ இனிமேல் யாருமே பக்லியில் இன்வெஸ்ட் வந்து ரூபா கூட பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதே மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாங் டேர்ம் ஆப், ஃபண்ட் ஆப், ஆக்டிவிட்டி பேஸ்ட், டாஸ்க் ஆப், அது எல்லா ஆப்ஸுக்குமே கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஒரு ஆப் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் அப்டேட் பண்ணுறது என்னோட வாட்ஸ்அப் குரூப்பாக தான் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.